ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாகா. இப்போ நாம் சொல்ல போடுறது உங்களோட மனசில் கூட இருக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதாவது பணம் நிறைய வருது சுவாமி, ஆனால் கையில் நிற்கிறதே இல்லை. வரவு நிறைய இருக்கிறது, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கிறது. வீட்டில் காசே தங்க மாட்டுக்கு. இப்படியெல்லாம் பல பேர் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பரிகாரங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணணும். குபேர யந்திரம் வச்சோம், மகாலட்சுமி யந்திரம் வச்சோம், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது ஜாதகம் பார்த்தால் ரெண்டு விதத்திலே இருக்கும். ஒன்று தரித்திர யோகம், இன்னொன்று அஸ்திர தனபாகிய யோகம். இந்த இரண்டு விஷயங்கள். தரித்திர யோகம் ஆயிருந்தால் அதற்கு பரிகாரம் ஒன்றும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதாவது ஜென்மனா குருடனாக இருக்கப்பட்ட ஒருவனுக்கு கண்ணாடி வச்சா பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தரித்திர யோகம் ஆயிருந்தால் போன ஜென்மத்தில் நீங்க செய்த முன்ஜென்ம பாபதோஷம் சம்பந்தமாக அந்த பூர்வ ஜென்ம பாபதோஷம் இந்த வாழ்க்கையில் நீங்க தரித்திரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பூர்வ ஜென்ம பாபதோஷம் உங்களோட தனபாகிய யோகத்தை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீ அஸ்திர தனபாகிய யோகம் ஆயிருந்தால் பணம் வரும், ஆனால் ஸ்திரமா இருக்கிறது இல்லை, வருது போது வருது போது, அப்படி இருக்கப்பட்டதுக்கு பரிகாரம் இருக்கு. எப்படி என்றால் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம நாட்டிலே நல்ல எல்லா இடத்துலையும் எல்லா ராஜ்யங்களிலேயுமே இருக்கிறது. இந்த டாமு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அணை டாம். அது எதுக்குன்னால் மழைக்காலத்தில் வரப்பட்ட அந்த நீர் ஒழுக்க சம்பரித்து வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. அப்புறம் அது நமக்கு வேண்டிய வண்ணம் பாசனத்துக்கு மட்டும் குடிநீராகவும் பாசனத்துக்கும் எல்லாம் விநியோகம் பண்ணுறது. அதுக்கு டாம் கட்டி இந்த ஜலத்தை சம்பரித்து வைக்கிறது. நமது வாழ்க்கையில் நமக்கு தெரியும். இதுவே இந்த மழைக்காலம் ஆகும் பொழுது பாருங்கோ, எல்லா இடத்துலையும் நிறைய ஜலம், வெளியில் இறங்க முடியாது, கால் வைக்க முடியாது, ஜலமும் சேருமாக இருக்கும். சம்மரில் வரும்போது ஒரு ட்ராப் ஜலம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செடி கொடிகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் வாடி போகும். சிலவர் ஜாதகத்தில் தனபாகிய யோகம் இப்படி இருக்கும். நிறைய பணம் வரும், நிறைய பணம் இருக்கும் சில பேர் ஜாதகத்தில். ஆனால் சில நேரத்தில் ஒரு காசு எடுக்கிறதுக்கு கூட கையில் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சிலவருக்கு வந்து கொண்டும் இருக்கும், போய்கிட்டும் இருக்கும், நிற்காது. இப்படி இருக்கப்பட்ட அஸ்திர தனபாகிய யோகத்தை ஏற்கனவே சொல்லப்பட்ட டாம் கட்டி தண்ணி ஜலம் சேர்த்து வைக்கிற மாதிரி நமக்கு தன வசியம் செய்து சேர்த்து வைக்க முடியும். அதாவது சிலவருக்கு தனம் தானா வரும், சிலவருக்கு அப்படி வராது. வசியம் பண்றது எதுக்காக என்றால் தானா நடக்காத காரியத்தை நம்ம ஒரு பவர், ஒரு சக்தி உபயோகிச்சு அதை நடத்துறது. ஒருவன் வீட்டுக்குள்ள வராமல் வெளியில போறது, அவனை பிடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இல்லையோ, அதே மாதிரி அதுதான் வசியம் பண்றது. இந்த வசியம் புராண காலங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. குந்தி தேவி சூரிய பகவானே வசியம் பண்ணாங்க. அதுல இருந்துதான் கர்ணன் ஜனிச்சது. கர்ணனோட அப்பா சூரிய பகவான் தான். விஸ்வாமித்ரன் குந்தி தேவிக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்த ஒரு வசிய மந்திரம். இந்த அம்மா அன்னைக்கு சின்ன பொண்ணு தான், சரி இந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகுமேன்னு பார்க்கலான்னு ஒரு வீட்டில இருந்து ஜெபம் பண்ணி பார்த்தா, ரூமுக்குள்ள இருந்து சூரிய பகவான் பிரத்யட்சம் ஆயிடுச்சு. அதுல இருந்து உண்டாகப்பட்ட குழந்தை தான் கர்ணன். அதே மாதிரி இப்ப எதுக்கு இதே சொன்னேன் என்றால் வசிய மந்திரத்துக்கு பவர் இருக்கு. இது புராணங்கள்லேயும் இருக்கு என்று சொல்றதுக்கு தான் இந்த விஷயம் சொன்னேன். அப்போ தனபாகிய யோகம் இல்லையே என்றால், பரமதரித்திர யோகம் அல்லே என்றால், பரமதரித்திர யோகத்துக்கு பரிகாரம் ஒன்றும் இல்லை. ஆனா உங்க வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேர் ஜாதகப்படியும் பரமதரித்திர யோகம் இருக்காது. அப்ப ஜாதகம் பார்த்துட்டு யாருக்கு தனபாகிய யோகம் இருக்கிறதோ அந்த ஜாதகப்படி தனவசியம் செய்ய வேண்டும். அதுக்கு தனவசிய ஹோமம் செய்ய வேண்டும். குபேரன் நமக்கு தெரியும். குபேரன் தனாதிபதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், குபேரன் நித்தியன உச்சிஷ்ட விநாயக மூர்த்தியை கொண்டு தனவசிய ஹோமம் பண்றதாக குபேர புராணத்துல சொல்றது உண்டு. உச்சிஷ்ட விநாயக மூர்த்தி மந்திரம் கொண்டு தனவசிய ஹோமம் பண்றது உண்டு. முடக்கம் கூடாது. அது என்னைக்கு, அதாவது
இந்த உச்சிஷ்ட விநாயக மூர்த்தியோட தனவசிய ஹோமம் நீ என்னைக்கு பண்ணாமல் இருக்கிறதோ அன்னையில இருந்து நீ தரித்திரன். அப்படித்தான் மகாலட்சுமி குபேரனுக்கு கொடுத்திருக்கப்பட்ட அந்த அனுகிரகம். இடவிடாமல் உச்சிஷ்ட விநாயக தனவசிய ஹோமம் பண்றதுனால தான் குபேரன் பர்மனண்டாகவே தனாதிபதியாக இருக்கிறது. அதே மாதிரி உச்சிஷ்ட விநாயக மந்திரம் தான் வேண்டும் அப்படின்னு கிடையாது. தனவசிய மந்திரங்கள் பலது இருக்கிறது. ஆனால் கலியுகத்தில் கல்யவ் தேவி விநாயகோ அப்படின்னு சாஸ்திரம். அதாவது நம்ம எல்லாம் வசிக்கப்பட்டது இது கலியுகம் தான். கலியுகத்தில் விநாயக பகவானுக்கும் தேவிக்கும், அது எந்த தேவியும் ஆகலாம், கல்யவ் தேவி விநாயகோ, கலியுகத்தில் தேவிக்கும் கணபதி பகவானும் நம்மளே பிரத்யட்சமாய் காப்பாற்றக்கூடிய ஸ்பெஷல் அனுகிரக சித்தி உண்டு, ஸ்பெஷல் பவர் உண்டு. அதனால இந்த உச்சிஷ்ட விநாயக மந்திரம் ரொம்ப விசேஷம். உச்சிஷ்ட விநாயக தனவசிய மந்திரம் அது ரொம்ப விசேஷம். இப்படி பண்றதா இருந்தால் அது மட்டுமல்ல, தடங்கள் மாறுறதுக்கு, விக்னங்கள் மாறி போறதுக்கு விக்னேஸ்வர மந்திரம் ரொம்ப விசேஷம். அதோட அதிபனே கணபதி பகவான் தான். அதனால தனவசிய ஹோமம் பண்ணும்போது உச்சிஷ்ட விநாயக தனவசிய ஹோமம் பண்றதா இருந்தால் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு தனபாகிய சித்தி உண்டாகும். அந்த தனபாகிய சித்தி கிணத்துல இருந்து ஊத்து வரும்போது நம்ம என்ன ஜலம் கோரிக்கிட்டே இருக்கும் இல்லையா, கோரிக்கிட்டே இருக்க அந்த ஜலம் அப்படியே நிற்கும். கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் அது அப்படியே நிற்கும். ஏன்? ஊத்து வருது. அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட விநாயக தனபாகிய ஹோமம் பண்ணும் பொழுது நமக்கு தனம் வந்து கொண்டே இருக்கும். இப்ப நீங்க பல பேரும் இந்த தொழில் செய்யப்பட்டவர், தொழில் அதிபர் இப்படி எல்லாம் ஆயிருந்திருந்தால் உங்க ஜாதகத்தில் நீங்க வரவுக்கு மேல் செலவு இல்லை, வரவும் செலவும் துல்லியமாக இருக்க கையிலே இல்லை, இப்படி எல்லாம் இருந்தால், அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட அஸ்திர தனபாகிய யோகமாயிருந்தால் நீங்க இந்த யாகம் பண்றது ரொம்ப விசேஷம். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் பண்ணி விடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு நாள் பண்ணிட்டு சும்மா இருந்தா உங்களுக்கு பணம் வருமா? வராது இல்லையா? பர்மனண்டா நீங்க அந்த தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள யாகங்கள் எங்க நடக்கிறதோ அங்க நீங்களும் அதுல கலந்து கொண்டு ஸ்திரமாகவே இப்படி பண்ணி வந்தால் உங்களுக்கு பர்மனண்டாகவே தனபாகிய யோகம் இருக்கத்தான் செய்யும். வரும்பொழுது செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கிறது? பண்ணலாம் இல்லையோ? அப்போ உங்க ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் என்றால் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் பாபகிரகங்கள் இருந்தால், அந்த இரண்டாம் ஸ்தானத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் பாப கிரகங்களோட வீட்சணத்தில் இருந்தால், இரண்டாம் பாவாதிபன் நீச்சமாயிருந்தால், இதெல்லாம் உங்களுக்கு அஸ்திர தனபாகிய யோகம் ஆகும். இதுவே சிலவர் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சூரியன், சனி, ராகு இதுல 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கும். அதில் ராகுவும் சனியும் தான் அப்படி என்றால் ரொம்ப பெரிய லெவல்ல இருந்திருந்தாலும் ஒரு காலத்துல பரம தரித்திரனாகவே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்ப நீங்களும் பார்த்திருப்பீங்க, பல பேரெல்லாம் டிவியில எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப பெரிய லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்லையே, வேர்ல்டு லெவல்ல பணக்காரனாக இருந்த சில பேர் கடன்கள் தாங்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஏன் காரணம் என்றால் கண்டிப்பாகவே அவர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கும். ஏனென்றால் இது செப்பரேட்டிவ் டெண்டன்சி. பணத்தை நம்மள இருந்து ஒரு பந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு தூர விடும். பால், பெரிய பால் இல்லையா, ஃபுட்பால் விளையாட்ட பார்த்துருக்கீங்க இல்லையா, பக்கத்துல வச்சுட்டு காலம் விட்டு அடிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அது எங்கேயே போய்விடும். அதே மாதிரி நமது தனபாகிய யோகம் நம்மளை விட்டு அகந்து போய்விடும். அப்ப எப்பவுமே நினைச்சுக்கோங்க, நாங்க இப்ப நல்லா, பல பேர் முன்னாடி சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லி இருக்கிறது, நாங்க நல்லா இருக்கோம் சுவாமி, பிரச்சனை ஒன்றுமே இல்லை, பெரிய பங்களா வாங்கியிருக்கோம், கார் வாங்கியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், 500 பேர் வேலை பண்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, சுவாமி பயங்கர கடன் தாங்க முடியலை, எல்லாமே கைவிட்டு போற மாதிரி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க ஜாதகப்படி 2ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இப்படி இருந்தால், இல்லை 2ஆம் பாபாதிபன் இந்த கிரகங்களோட திருஷ்டியில் இருந்தால், இல்லை 2ஆம் பாபாதிபன் நீச்சத்தில் இருந்தால், கண்டிப்பாகவே உங்களோட தனபாகிய யோகம் வானவில் மாதிரி தான். வானவில் நமக்கு தெரியும் இல்லையோ, ரெயின்போ வானவில் ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா எப்ப மாஞ்சு போகும் என்று தெரியாது. வானவில்லை பார்த்து அகங்கரிக்க கூடாது. இன்னொரு இந்த ஜோதிஷ கிரந்தங்கள்ல என்ன சொல்றது என்றால்,
ஏற்கனவே சொல்ல மாதிரி இருக்கப்பட்ட கிரகநிலை உள்ளவன் ஜாதகத்துல நீங்க கடல்ல போங்கோ, கை நிறைய ஜலம் கோரிக்கோங்கோ, நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்கோ. எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பார்த்தா கொஞ்சம் கூட ஜலம் இருக்காது. அப்போ தனஸ்தானத்தில் சூரியன் சனி ராகு இருந்தால், இல்லை அந்த கிரகங்களோட பார்வை இருந்தால், இல்லை இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகத்துக்கு இந்த பார்வை இருந்தால், இல்லை அது நீச்சத்தில் இருந்தால், கண்டிப்பாகவே உங்களோட தனபாகிய யோகம் அஸ்திரம்தான். அப்போ தனம் இருக்கும் பொழுதும் ஏற்கனவே மழையிலே வந்த ஜலத்தை அணை கட்டி வைக்கிற, டேம் கட்டி வைக்கிற மாதிரி நம்ம அதுக்கு வசியம் பண்ணி வைக்க வேண்டும், தன வசியம் செய்ய வேண்டும். அப்போ பர்மனண்டாக நமக்கு தனபாகிய யோகம் இருக்கும். பின்ன உங்க வீட்டில் டெய்லி இப்படி தரித்திரம்தான் அப்படி என்றால் வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இல்லையா? இந்த காலத்தில் வாழ வேண்டுமானால் நம்ம எவ்வளவு நல்லவனாக இருந்திருந்தாலும் பணம் இல்லை என்றால் நம்மளை யாரும் மதிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய காலம் அப்படி இல்லை. நிறைய ஆச்சாரியன்மார் சொல்லுவாங்க, பணமா பணம் பெருசல்லே அப்படின்னு. அதெல்லாம் சும்மா உள்ளே இருந்து வரப்பட்டது அல்ல, நாவில இருந்து வரப்பட்டது தான். அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, பணம் இந்த காலத்திலே வாழ வேண்டுமானால் பணம் வேணும். பணம் இல்லை என்றால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த பணம் வர வேண்டும், அது பர்மனண்டாகவே நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அந்த யோகமே வாழ்க்கையிலே இல்லை என்றால் கொஞ்சம் நமக்கு நல்லது நடக்க வேண்டும். அதற்காக இப்போ கூறு இருட்டாக இருக்கு, உங்க வீட்டில் கரண்டே இல்லை, ஒரு மண்ணெண்ணெய் ஏற்றி வைக்கலாம் இல்லையா, ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வைக்கலாம் இல்லையா, கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா? அதற்காக நீங்க என்ன பண்றீங்கன்னால் டெய்லி காலையிலே கணபதி பகவானோட அஷ்டோத்தரம் ஜபம் பண்ண வேண்டும். கணபதி பகவான் இல்லையா, கணபதி பகவான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கணபதி பகவானோட அஷ்டோத்தரம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, முடிஞ்சால் ஒரு பழம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு அஷ்டோத்தர மந்திரம் ஜபம் பண்ண வேண்டும். அது எதுக்குன்னால் அந்த நாள் உங்களுக்கு விக்னங்கள் இல்லாம தடசங்கள் இல்லாம இருக்க வேண்டும். ஈவினிங் முடிஞ்சால் உங்க வீட்டுல அந்த அந்த நேரத்துல, இல்லை நீங்களும் உத்தியோகத்துக்கு வெளியில போறதா இருந்தா எப்போ வருமோ வந்ததுக்கு அப்புறம் குளிச்சு சுத்தமாகவே சுத்த வஸ்திரம் கட்டிக்கிட்டு இருந்து மகாலட்சுமி அஷ்டோத்தரம் ஜபம் பண்ண வேண்டும். அப்பொழு நெய்விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் இந்த முக்கூட்டு எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய், அதெல்லாம் பைத்தியக்காரத்தரம் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் சுத்த அபத்தங்கள் தான். விளக்கு ஏற்றுறதுக்கு நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்னா தெரியும் இல்லையோ, எள்ளு ஆட்டி எடுக்க. அதனால தான் அது நல்லெண்ணெய் என்று பேரு. எண்ணெயில் சிறந்தது இந்த எள்ளெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில் அப்படி சொல்லுவாங்க. எள்ளு ஆட்டி எடுக்கப்பட்ட எண்ணெய் அது ரொம்ப விசேஷம். அது நல்ல குவாலிட்டி உள்ளதா வாங்க வேண்டும். குவாலிட்டி உள்ளது எப்படி தெரியும்னா, விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கிலே புகை வரும், சிலது அந்த சீக்கிரமா அது கறி பிடிக்கும். இதெல்லாம் சுத்தமான எண்ணெய் அல்லே அப்படின்னு அர்த்தம். சொர்ண வர்ணத்தில் சுகமாக எரிஞ்சிருக்கிறது என்றால் அது நல்ல எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், கலர்ப்பில்லாத எண்ணெய் என்று அர்த்தம். அந்த நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம், அது போதும் விளக்கேற்றுறதுக்கு. இது விட சிறந்ததாக இருக்கப்பட்டது நெய். நெய் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது நெய் விளக்கேற்றுங்கோ. காலையிலே நீங்க தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றலாம். கணபதி பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் விசேஷம், அதுதான் வேணும்னு கிடையாது. கோமனா இந்த நல்லெண்ணெய், அதாவது எள் ஆட்டி இருக்கப்பட்ட எண்ணெய், அதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை. மூட நம்பிக்கைகளை எல்லாம் மாற்றிட்டு ஒரு புதிய, அதாவது குருடனே வழிதளித்தால் என்ன ஆகும்? படுகுடியில தான் வீழும் இல்லையா? நிறைய பேர் நீ அது பண்ணிக்க இது பண்ணி, சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்படி நான் 10 விரலில் மோதிரம் போட்டிருக்கு, வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலை. சில பேர் சொல்லுவாங்க, நான் 15 வாட்டி என்னுடைய பேர் மாத்தியாச்சு. இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏற்கனவே சொன்னபடி குருடனே வழி நடத்துற மாதிரி அப்படி போவாதீங்கோ. ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அம்பால நல்ல ப்ரே பண்ணுங்கோ, வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும். கணபதி பகவானும் மகாலட்சுமியும், அதை விட நமக்கு என்ன வேண்டும்? விக்னங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் தரப்பட்டது அந்த கணபதி பகவானும் மகாலட்சுமியும் தான். அவர் வீட்டில் இருந்திருந்தாலே சகல ஐஸ்வர்யமும் கொட்டத்தான் செய்யும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம்
அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.